الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் 2 விஷயங்களை சொல்ல சொன்னார்கள். வாகனங்கள்லாம் வெளியில் அடிப்படையிலான தானே நம்ம சிலவங்க கேட்டுகளுக்கு முன்னால் அடிப்படையிலான ஒவ்வொரு ரூட்டில் கேட்டுகளுக்கு முன்னால் அடிப்படையிலான அவங்க ஒரு வாகனத்தை வெளியெடுக்கும் என்னாலும் உள்ளுக்கு எடுக்கவே இல்லாது. அதனால் அதுகளை கொஞ்சம் பார்த்து முறைப்பட்டாங்க. கொஞ்சம் அதாவது முன்பகுதியில் வைக்காம அடைச்ச மாதிரி வைக்காம கொஞ்சம் இடம் விட்டு வச்சா நல்லது. 2வது விஷயம், மேல பெண்கள் உரை நிகழ்த்துகிற நேரத்தில் அடிக்கடி பேசிக் கொண்டிருப்பதனால் அதை ஒழுங்கா கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கிறதாகவும் அதுல கொஞ்சம் கவனம் எடுத்து மௌனமாக இருந்து உரையை கேட்குமாறும் வேண்டப்படுகிறீர்கள். சகோதரர்களே, நாங்கள் ஆரம்ப 5 நாட்களில் முக்கியமாக வரலாற்றில் இடம் பிடித்த எங்களுக்கு நிறைய படிப்பினைகளை தரக்கூடிய வரலாறுகளுக்கு சொந்தமான நபித்தோழர்களை பற்றி நாங்கள் பார்த்து வருகிறோம். அதில் முதலாவதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தோம். அவர்கள் எங்களுக்கு ஒரு விதமான படிப்பினை இருந்தது. பின்னர் 2வதாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தோம். இவரிலே எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு படிப்பினை இருந்தது. இன்றைய தினம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சுருக்கமான ஒரு பார்வை பார்ப்போம். எல்லாவற்றிற்கும் முன்னால் ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் படிக்கின்ற எந்த நபித்தோழராக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது. எல்லோரும் ஒரே வகையான தியாகத்தை செய்யவில்லை. சிலர் எப்படி இருந்தார்கள் என்றால் வசதியாக வாழ்ந்தார்கள், வசதியாக உடுத்தார்கள், பல வாகனங்கள் அதாவது பலவிதமான அன்றைய காலத்து வாகனங்களை பயன்படுத்தினார்கள். ஆனால் அரசியல் வாழ்க்கையை புறக்கணித்திருந்தார்கள். அரசியலில் அழைக்கப்பட்டும் அவர்கள் போகாமல் இருந்தார்கள். அதற்காக வேதனைப்படுத்தப்பட்டார்கள், அதற்காக கொலை செய்யப்பட்டார்கள். இன்னும் சிலர் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் உலகமே வேண்டாம் என்ற கொள்கையில இருந்தார்கள். அதிலே குறிப்பாக சொல்வதென்றால் நாங்கள் நேற்று பார்த்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவரது பார்வை வேறாக இருந்ததை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்துக்கொண்டால் எந்த நிமிடமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த அடிப்படையிலே வாழ வேண்டும் என்று நினைத்தார்கள். அதற்கு பிசக கூடாது என்ற நிலையிலே இருந்தார்கள். இது போன்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிறப்பு தன்மையோடு இருந்தார்கள். நாங்கள் இன்றைய தினம் பார்க்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் இப்னு சஹர், அபூ ஹுரைரா என்றால் புனைப்பெயர், பூனையின் தந்தை என்பது அர்த்தம். அவரது பெயராக பல பெயர்கள் சொல்லப்படுகின்றன. 30க்கு மேற்பட்ட பெயர்கள் அபூ ஹுரைராவுடைய பெயர்கள் என்று சொல்லப்படுகின்றன. அதிலே அப்துல் ரஹ்மான் இப்னு சஹர் என்று சொல்வதுதான் வரலாற்றில் எடுபட்ட பொருத்தமான ஒரு பெயராக இருக்கிறது. இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயர் அப்துல் ரஹ்மான் இப்னு சஹர், இவரது புனை பெயர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையை நாங்கள் படிப்பினை பெறக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா சொன்னான் என்ற ஒரு வார்த்தையை தெரிந்து கொள்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு வார்த்தையை தெரிந்து கொள்வதற்காக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது வாழ்நாளிலே ஏற்படுத்திக் கொண்ட போராட்டம். அதுதான் நாங்கள் இன்றைய தினம் எங்களுக்கு கிடைக்க போகின்ற ஒரு படிப்பினை. அதாவது அல்லாஹ்வுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒருவர் 300 வருடம் நாங்கள் முயற்சிப்பதை போன்று முயற்சித்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாத அறிவை 3.5-4 வருடங்களில் பெற்றுக்கொண்டார். 300-400 வருடங்கள் நாங்கள் எப்பொழுது முயற்சி இருக்கிறது, இந்த முயற்சியிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளாத ஒரு அறிவை 3-3.5 வருடங்களில் அவர் பெற்றுக்கொண்டார். அப்படி என்று சொன்னால் நீங்கள் கவனிக்க வேண்டும், என்ன போராட்டத்தை அவர் சந்தித்திருப்பார். நாங்க இங்க ஒரு உரை கேட்க வருகிறோம் என்றால் எங்களது வேலைகளில் பெரும்பாலான வேலைகள் ஓய்வு முடிந்த பின்னால் ஒரு ஓய்வான நேரம் மார்க்கத்தை கேட்டுக்கொள்வோம் என்று வருகிறோம்.
இந்த நேரத்திலே எங்கேயாவது ஒரு இடத்தில் ஒரு முக்கியமான ஒரு பிசினஸோ அல்லது பெரிய லட்சக்கணக்கான ஒரு சான்ஸோ இருந்தால் இங்கே நாங்கள் அரைவாசி பேரை தான் கண்டிருக்க முடியும். அது இயல்பானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஷா தொழுதுவிட்டால் பார்க்கிறார்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள். நபி அவர்கள் இஷா தொழுவிட்டால் பார்க்கிறார்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், வலவு யஜிதுன லஹ்மன், இறைச்சி துண்டுகளை கண்டிருந்தால் லஅதஹு, வந்திருப்பார்கள். இங்கே சாப்பாடுகள் தயார்படுத்தப்பட்டிருந்தால் வந்திருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலே நாங்கள் பார்க்கிறோம், இஃப்தார் நிகழ்ச்சியில் கூட இஃப்தாருக்கு அன்னாரி நாட்டு இருக்கின்ற பொழுது நிறைய பேர் வருவார்கள். ஒரு 20 பேர் தான் இருப்பார்கள். ஆனால் நோன்பு திறக்க என்று சொல்லுகின்ற பொழுது எல்லோரும் வந்து சேர்ந்து விடுவார்கள். அதே நேரத்தில் இஷா சாப்பாடும் வழங்கப்படும் என்று போட்டிருந்தா பள்ளி கிரௌட பார்க்க வரும். அந்த அளவுக்கு என்னது கிரௌடாக இருக்கு. இயல்பு, மனித இயல்பு என்னது, தனக்கு 50 ரூபாய் வாங்குறதுக்கு படம் இருந்தாலும் இன்னொத்த சாப்பாடு தரத்தை கூட சாப்பிடுறது அவனுக்கு உள்ள ருசி. இது மனிதனுடைய இயல்பான ஒரு தன்மை. சகோதரர்களே, இப்படி படிக்கின்ற விஷயத்தில் நாங்கள் மிகவும் பின்னாக இருக்கிறோம், கொஞ்சம் தூரமாக இருக்கிறோம் என்பதை நாங்களே அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த இயல்பிலே கிட்டத்தட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழு உலக மனித சமுதாயத்திலிருந்து வேறுபடுகிறார்கள். நபித்தோழர்களில் இருந்து வேறுபடுகிறார்கள். இப்னு உமர் போன்ற, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற இன்னும் மிகப்பெரிய சஹாபாக்களே இவர் எங்களை விட வித்தியாசமானவர்கள். மார்க்கத்தை தேடுவதில், படிப்பதில், அறிந்து கொள்வதில், முயற்சிப்பதில் எங்களை விட வித்தியாசமானவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். யார் கூடுதலான ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள் என்று கேட்டால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கூடுதலான ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றது கைபர் போரின் பொழுது. அதாவது அதற்கு பின்னால் நபி அவர்கள் 3.5-4 வருடங்கள் தான் வாழ்ந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் நபியவர்களோடு இருந்தாலும் கூட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்தது போன்ற பிரத்யேகமான செய்திகள் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. ஆனால் அந்த 3.5 வருடங்களில் நிறைய ஹதீஸ்களை அறிவித்த நபித்தோழர் என்ற பெயரை வரலாற்றிலே எடுத்தார். நிறைய ஹதீஸ்களை அறிவித்தவர் என்ற பெயர் முதல் தரத்திலே நிற்கக்கூடியவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட அந்த இடத்துக்கு வரவில்லை. நபி அவர்களுடைய ரகசிய வாழ்க்கையை எல்லாம் கண்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட அந்த இடத்துக்கு வரவில்லை. ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பெரிய கலந்துரையாடல் நடக்கிறது. இன்ஷா அல்லாஹ் பின்னால் நீங்கள் கேட்பீர்கள். அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் தரத்துக்கு வருகிறார்கள். இதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்பட்ட காலம் தொடக்கமே பிரச்சனை ஆரம்பம். அபூ ஹுரைரா பொய் சொல்லுகிறார், அபூ ஹுரைரா நபியருடைய பெயரில் பொய் சொல்லுகிறார், அவரை பரீட்சிக்க வேண்டும், இட்டு கட்டுகிறார், 3.5 வருடம் இருந்து எப்படி இவ்வளவு ஹதீஸை அவரால் அறிவிக்க முடியும் என்று விமர்சிக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, இன்று வரைக்கும் மேற்கத்தியர்களாலும் ஷியாக்களாலும் இது போன்ற வடிகட்ட இயக்கங்களாலும் பொய்யர் பொய்யர் என்று விமர்சிக்கப்படக்கூடியவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்றைய தவ்வாக்களத்தில் அபூ ஹுரைரா என்ற தலைப்பில் எழுதப்பட்ட புத்தகங்கள் நூற்றுக்கணக்கான புத்தகங்கள். ஏன் தெரியுமா? அபூ ஹுரைரா பொய்யர் அல்ல. ஒரு நபித்தோழரை பற்றி தனிப்பட்ட ரீதியாக மிக விரிந்த அளவுக்கு ஒருவரை பற்றி புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து மாத்திரம். ஏனென்றால் அபூ ஹுரைராவை தட்டிவிட்டால் இஸ்லாத்துடைய அரைவாசி பகுதியை தட்டிவிடுவோம். அபூ ஹுரைராவை தட்டிவிட்டால் இஸ்லாத்துடைய அரைவாசி பகுதியை தட்டியது போன்று ஆகிவிடும். ஏனென்றால் மிகப்பெரிய அறிவு கருவூலங்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுமந்திருந்தார்கள். இதனால் பல விமர்சனத்துக்கு உள்ளானார்கள். தான் கஷ்டப்பட்டு படித்தால் அதோடு அறிவிக்கின்ற நேரத்தில் மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளானார். ஆக நாங்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையிலிருந்து தெரிந்து கொள்ள போவது என்ன தெரியுமா? மார்க்கத்தை படிப்பதற்கு நாங்கள் எடுக்க வேண்டிய முயற்சி. நாங்கள் அதெல்லாம் பார்த்தோம் என்றால் இப்படி ஒரு முயற்சி எடுக்க முடியுமா என கற்பனை பண்ண முடியாது. அப்படியான ஒரு முயற்சி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்தார்கள். சகோதரர்களே, இமாம் புகாரி அவர்களே சொல்கிறார்கள், இந்த அபூ ஹுரைராவிடத்தில் மாணவராக 800க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். மாணவராக ஹதீஸ்களை அறிவித்தவர்களை தேடினால் 800க்கும் மேற்பட்டவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதில் ஒரு 100 பேர் சஹாபாக்கள் இருப்பார்கள். அபூ ஹுரைராவிடம் இருந்து அறிந்தவர்கள் ஒரு 100 பேர் சஹாபாக்கள் இருப்பார்கள். நான் இவருடைய வரலாற்று பொருளுக்கு முன்னால் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் எப்படி இருந்ததை கற்பனை பண்ணி பாருங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு ஒரு செய்தி கேள்விப்படுகிறது. யார் ஜனாசாவோடு தொழுந்து
பொழுது அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து அடக்கும் வரைக்கும் இருக்கிறாரோ அவருக்கு பலம் தீராதான், 2 உகது மலை அளவுக்கு தான் நன்மைகள் கூடியாக கிடைக்கும் என்ற ஹதீஸை கேள்விப்படுகிறார். இப்னு உமரால் அதை நம்ப முடியவில்லை. செய்தி அனுப்புகிறார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் இப்னு உமர் அவர்கள் சில கற்களை எடுத்து பள்ளியிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்தி காதுக்கு வந்தவுடன் கல்லை அப்படியே அடிக்கிறார்கள். அடித்து விட்டு சொல்கிறார்கள், இதன் அது பரத்னா ஃபி கராரித் கதீரா, நிறைய கீராத்துக்களை இவ்வளவு நாள் நாசமாக்கி விட்டோம், இவ்வளவு நாளும் நிறைய கீராத்துக்களை நாங்கள் நாசமாக்கி விட்டோம் என்று சொல்லி கல்லை அப்படி அடிக்கிறார்கள். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான் செய்தி அனுப்புறாரு, இப்படி விஷயம் இருக்கிறாரு. இப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் சொன்னார்கள் என்றால் அனுகுணமாக பின்பற்றுவார்கள். இந்த செய்தியை உறுதிப்படுத்த யாரிடத்தில் அனுப்புகிறார்? நேரத்தோடு ஏற்றுக்கொண்ட நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான் செய்தி அனுப்புகிறார். எனவே இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி எப்படி அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்களோடு இரகசிய தொடர்புகள் இருந்த, இரகசிய தொடர்புகள் என்றால் தனிப்பட்ட வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டவராக இருந்தாரோ, தனிப்பட்ட வாழ்க்கையில் தொடர்பட்டவராக இருந்தாரோ, நபி அவர்களோடு எப்படி தனிப்பட்ட விஷயங்கள்லாம் நபி அவர்கள் அபூ சிவாஹதன் யாரையாவது நீங்கள் பார்க்கிறீர்களா என்று கூப்பிட்டு தனியே சொன்னார்களோ, அதுபோன்று ஏராளமான விஷயங்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள். அதை அபூ ஹுரைரா பின்னால் சொல்லி காட்டுகிறார். சகோதரர்களே, எனவே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில் மார்க்கத்தை தேடுகின்ற, படிக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாடங்கள் எங்களுக்கு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது அப்துல்லா இப்னு ராபியா அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், எப்படி உங்களுக்கு அபூ ஹுரைரா என்ற பெயர் வந்தது? அபூ ஹுரைரா என்ற பெயர் உங்களுக்கு எப்படி வந்தது என்று கேட்கிறார்கள். ஹிர்ரா என்றால் பூனை, ஹிர்ரா என்று சொன்னால் பூனை, ஹுரைரா என்றால் சின்ன பூனை அர்த்தம், ஹுரைரா என்று சொன்னால் சிறிய பூனை என்பது அர்த்தம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அமா தஃப்ருகு மின்னி, என்னை பார்த்து நீங்க பயப்படலையான்னு இருக்கிறார், என்னை பார்த்து நீங்கள் பயப்படவில்லையான்னு இருக்கிறார். அந்த கேள்வியில் அர்த்தம் என்ன கேட்கிறார். கேட்ட பின்னால் பலா இன்னில அஹாபுக், அபூ ஹுரைரா நான் உங்களை பார்த்து எனக்கு பயம் வரத்தான் செய்கிறாரு, அபூ ஹுரைராவே உங்களை பார்த்து எனக்கு பயம் வரத்தான் செய்து, குந்து அர்ஹா கனமன் பி அஹலி, நான் எனது கோத்திரத்துடைய அதாவது ஆடுகளை மேய்ப்பவனாக இருந்தேன், ஆடு மேய்ப்பாளனாக இருந்தேன். மௌத்தா போல கவர்னரா மௌத்தா போனாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, குந்து அர்ஹா கனமன் பி அஹலி, எனது குடும்பத்தினருக்கு ஆடுகளை மேய்க்கக்கூடியவராக நான் இருந்தேன். ஃபகானத்தி ஹுரைரா, என்னிடத்திலே ஒரு சின்ன பூனை இருந்துச்சு. அல் அபுபியா, நான் அதை நெஞ்சோடு சேர்த்து விளையாடுவேன், விளையாடி கொண்டிருப்பேன். ஃபகன்னௌனி பிஹா அன் அபீ ஹுரைரா, அதாவது ஃபகன்னௌனி பிஹா, எனவே அதை வைத்து எனக்கு அபூ ஹுரைரா என்று பெயர் சூட்டினார்கள். இன்னொரு அறிவிப்புல பார்க்கிறோம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை விளையாடுவார், அது ஆடுகளை குண்டு போட்டு விளையாடுவார். விளையாடிட்டு இரவு நேரம் வந்தால் மரத்துக்கு கீழே வச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. மரம் சுவாங்க போய் எடுத்துக்கிட்டு ஆரம்பிக்க போவாரு. இதுதான் என்ற வளமை. அதனால் எனக்கு அபூ ஹுரைரா என்ற பெயர் எனக்கு சமுதாயத்தினர் சூட்டினார்கள். இன்னும் சில அறிவிப்புல நபி அவர்களே அபாஹிர், அபூ ஹுரைரா என்று அழைத்திருக்கிறார்கள், அபாஹிர் என்று அழைத்திருக்கிறார்கள், அபூ ஹுரைரா என்று அழைத்திருக்கிறார்கள். இதுதான் அவருடைய பிரபலியமாக பெயராக மாறிவிட்டது, பூனையின் தந்தை, பூனையோடு இருப்பதனால். அடுத்ததாக இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய குடும்பமெல்லாம் அவருக்கு கிடையாது. இவர் யமன் கோத்திரத்தை சேர்ந்தவர், தௌஸ் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர், யமன் பகுதி கோத்திரத்தை சேர்ந்தவர். எப்படி கிஃபார் கோத்திரம், அபூதருடைய கிஃபார் கோத்திரத்தில் எந்த நபியர்கள் நெத்தியிலே அடித்துக் கொண்டார்களோ அதுபோன்று இந்த அதாவது தௌஸ் கோத்திரத்தை நபியர்கள் கடுமையாக வெறுத்திருந்தார்கள். நபி அவர்கள் தௌஸ் கோத்திரத்தையும் கடுமையாக வெறுத்திருந்தார்கள். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த உறவுகள் என்ன தெரியுமா? அன்றைய தினம் இருந்த உறவு, அவருடைய தாய் ஒரு வேலைக்காரர், அவருடைய தாயும் ஒரு வேலைக்காரர். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வருடத்திலே வேலைக்காரராக ஆரம்பத்திலே இருந்தார், ஒரு வருடத்திலே வேலைக்காரராக இருந்தார். பின்னர் இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் வசதியானவராக ஆகினார்கள். அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு ஒரு வேலைக்காரர் இருந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரது தாயார், அவரது வேலைக்காரர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது நாட்டிலே இருந்து மக்கா மதீனாவுக்கு வருகிறார்கள். நபி அவர்கள் கைபரிலே இருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். கைபரிலே இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தாயோடு வருகிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவு திறமையை படிக்கின்ற நேரத்தில்
தாயோடு அவருக்கு இருந்த தொடர்பை மின்சாரம் நாங்கள் படிப்போம். அவரை போன்று தாயோடு உறவோடு நடந்து கொண்டவரை வரலாற்றில் காண முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய உறவு மிக்கவராக இருந்தார். தாய்க்காக வேண்டிய ஹஜ் செய்யவில்லை. தாய் மூத்தவர்கள் தாயை கவனிப்பதற்கு யாரும் இல்லை என்பதனால் தாயோட இருந்து விட்டார். தாய் மரணிக்கின்ற வரைக்கும் ஹஜ் செய்யவில்லை. நபி அவர்களோடு ஹஜ்ஜத்துல் விதாவை சந்திக்கவும் இல்லை. காரணம் என்ன? தன் தாயோடு இருக்க வேண்டும். தாயை கவனிப்பதற்கு வேறு யாரும் இல்லை என்பதற்காக இந்த தாயை மறைத்துக் கொண்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்க வருகிறார்கள். தாய் தெளிவாக சொல்லிவிட்டார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டார். தாயோடு வருகிறார்கள். இரவு நேரம் ஒரு இடத்திலே தங்குகிறார்கள். வேலைக்காரர் ஓடிவிட்டார். வேலைக்கார சிறுவன் அந்த இடத்திலிருந்து ஓடிவிட்டார். இவர் தாயோடு மாத்திரம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தாயை அழைத்துக் கொண்டு மதீனாவுக்கு வருகிறார். வேறு சொந்தம் கிடையாது, வேறு உறவுகள் வேறு சொந்தங்கள் எதுவும் கிடையாது. தாயோடு மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் யுத்தத்துக்கு போயிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அங்கே வந்து பார்த்தால் பள்ளியிலே தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளியிலே தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறேன், பள்ளியிலே தொழுகை நடந்து கொண்டிருந்தது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். ஃபஸல்லைத்து ஸுபஹ கல்ஃப சிபா இப்னு அர்ஃபதா. சிபா இப்னு அர்ஃபதா என்ற நபித்தோழருக்கு பின்னால், ஜமாத்தாக நடந்த அந்த நபித்தோழருக்கு பின்னால் நாங்கள் ஜமாத்தாக தொழுதோம். நபி அவர்கள் கைவல்ல ஜமாத்தாக தொழுதோம். அப்ப அவர் முதலாவது ரக்காத்துல ஓதினாரு சூரா மரியம். இரண்டாவது ரக்காத்துல வைலுல் முத்தஃபிகீன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கொள்ளையே அறிவித்தார். பாத்தீங்களா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கொள்ளையே என்ன விசாரிச்சது? முதலாவது ரக்காத்துல இதை ஓதினாரு, இரண்டாவது ரக்காத்துல இதை ஓதினாரு. அப்ப கவனிக்கணும், அவருடைய அறிவு ஞானம் என்பது அந்த காலத்தே ஆரம்பமாக இருந்தது. வைலுல் முத்தஃபிகீன் அல்லதீன இதத்தாலு அலன்னாசி யஸ்தௌஃபூன் வ இதா காலுஹும் அவ்வஸலுஹும் யுஃஸிரூன். அது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாங்கன்னா, அளவை நிறுவையில் மோசடி செய்கின்றவர்களுக்கு கேடுதான். அளந்து கொடுத்தால் அவர்கள் குறைவாக கொடுக்கிறார்கள், வாங்குகின்ற பொழுது பூரணமாக வாங்குகிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சபித்து சொல்லுகின்ற ஒரு வசனம். அபூ ஹுரைரா சலாம் கொடுத்தனே சொல்றாரு, வைலுல் லிஅபி, எனது வாப்பாவுக்கு கேடாகிவிட்டது, எனது வாப்பாவுக்கு கேடாகிவிட்டது. அதாவது கல்ல ரஜுலுன் கான பி அர்தில் அஸ் கோத்திரம், அஸ் என்று சொல்லப்படக்கூடிய கோத்திரம் வாழக்கூடிய பிரதேசத்தில் எவராக இருந்தால் அவர் சொல்றாரு, அவருக்கு 2 தராசுகள் இருக்கும், அவருக்கு 2 தராசுகள் இருக்கும். மிக்கியால் நஃப்ஸி, தனக்கு வாங்குவதற்காக ஒரு தராசு, வ ஆகிர் யப்கஸ் பிஹின் நாஸ், மக்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு தராசு, குறைத்து கொடுப்பதற்கு ஒரு தராசு. அதில் எனது தந்தையும் ஒருவர், எனது தந்தைக்கு கேடுண்டாகி விட்டது என்று சொல்றாரு. அப்ப அபூ ஹுரைரா முதல் நாள் மாதிரி விட்டுருக்கிறது. குர்ஆன் வசனம் கேட்டா இது குர்ஆன் பேச்சு வழங்க மாட்டேன்னு நினைக்கல, நேரடியாக என்ன வழங்க உண்மைதான். வைலுல் முத்தஃபிகீன், கேடு உண்டாகட்டும் என்று சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே எங்க தந்தை நாசமாயிட்டாரு அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, மின் ஐனா, எங்கிருந்து வரீங்க? மின் தௌஸ், தௌஸிலிருந்து வருகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் அர ஃபீ தௌஸில் கைர கஃபின், தௌஸ் கோத்திரத்தில் எந்த நலவையும் நான் காணல, தௌஸ் கோத்திரத்தில் எந்த நலவையும் நான் காணல. ஜுபார் கோத்திரம் மாதிரியா இவர், அவர் வந்த மாதிரி இவரும் வராரு, இவர் வந்த இவருடைய நடவடிக்கை மாதிரி அவருடைய நடவடிக்கை இருக்குது. சகோதரர்களே, அவர் சொல்றாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லம் அர ஃபீ தௌஸில் கைரன் கஃபின், எப்பொழுதுமே நான் இந்த தௌஸ் கோத்திரத்தில் நலவை கண்டது கிடையாது. அந்த அபூ ஹுரைரா மாத்திரம்தான் தௌசியிலேயே மிக உயர்ந்த தரத்துக்கு போனார். இன்னொரு நபித்தோடு இருக்கிறார், இன்ஷா அல்லாஹ் பின்னால படிப்போம். அப்ப இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய தியாகம் அப்படி இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்ப விளங்குறாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நம்மளோட கோத்திரத்துல எந்த நலவுமே இல்லை என்பதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு புரிந்து கொள்கிறார்கள். அடுத்தது, நபி அவர்களோடு இப்படி வந்து இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் இவர் எங்க தங்கினாரு? இவருக்கு தங்குறதுக்கு எல்லாம் இடம் இல்லை. அபூ ஹுரைரா வசதியும் இல்லை, தங்குறதுக்கு எந்த இடமும் கிடையாது. நபி அவர்களோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய தப்பி போன அடிமை வார, தப்பி போனாரு வேலைக்கார அடிமை, அவர் வார, ஏதோ சாப்பாடு வழி கிடைச்சிருக்காது, வருவாங்க, அப்படி போயினா வந்துருவாங்க, வாராங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களோட அடிமை வாராரு, காதா குலாமம், உங்களோட அடிமை வருகிறார். இவர் பார்த்து சொல்றாரு, அந்த ஹுருல் வஜில்லா, உங்களை நான் விடுதலை செஞ்சுட்டே போக மாட்டேன், உங்களை நாங்க விடுதலை செஞ்சுட்டே போகணும். அப்படி தெரியுமா, ஒரு பென்ஸ்காரி எடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கு, விளங்கிட்டா? அதை எடுத்துட்டு பெரிய நல்ல காரை காட்டி எடுத்துட்டு போங்க மாதிரி விடுதலை செஞ்சுட்டே போங்க போயிட்டாரு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாம் நுழைஞ்ச உடனே என்னத்தையும் பள்ளிக்கு போயிடுது,
இந்த சைதால இஸ்லாம் உள்ளுக்கு வந்த உடனே அவங்களோட உள்ளத்துல இருக்கிற பெரிய எத்தனையோ விஷயங்களை தள்ளி வெளியே போட்டுருக்காங்க. சிம்பிளா செஞ்சிருக்காங்க, தள்ளி விடுறாங்க. இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு பின்னால் எங்க இருந்தாங்க தெரியுமா? பள்ளியில. அவருடைய தாய் எங்க இருந்தாங்க சம்பந்தமாக வரல. ஆனா அவங்க ஏதோ ஒரு வீட்டுல இருந்திருக்காங்க செய்தி மட்டும் அவர்கள் யாரோட வீட்லயோ யாருக்கு அதாவது துணையோட இருந்திருக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளியில தான் இருந்தாங்க. ஏன்னா அவருக்கு வேற தங்க இடம் கிடையாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு தங்க இடம் கிடையாது. சுஃபா வாசிகள் சம்பந்தமான செய்திகள் நிறைய அபூ ஹுரைரா வழியாக தான் கிடைச்சது. இந்த பள்ளியில தங்குவாங்களே, அதாவது அவர்களுக்கு எந்த வழியும் இல்லாம தங்குவாங்களே, அவர்களுடைய நிறைய செய்திகள் இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வழியாக தான் கிடைக்குது. இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியில தான் தங்குறாங்க, வேற எந்த குடும்பமும் இல்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ். அது அபூ ஹுரைரா கேட்கிறாங்க ரசூலுல்லாஹை பார்த்து. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹோட தொடர்பாயிட்டார். எந்த அளவுக்கு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது ஒருவருக்கு போவாங்க, டக்குனு தண்ணி தூக்கி போயிடுவாங்க. போய் ரசூலுல்லாஹ் தண்ணி ஒன்று போவாங்கன்னா ஏதாவது கல்லுகளை தூக்கிட்டு தண்ணியை தூக்கிட்டு போயிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பொறுப்பா இருந்தாலும் இரவுல தூங்காம இருக்கிற பொறுப்பு அவருக்கு தான். எது? இந்த ஜகாத்துகள் சதகா பாதுகாக்கணும் யாரும் சொல்ல நான் இருக்கிறேன் ரசூல் அவருடைய இருவாரு. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமான எங்கெங்கெல்லாம் நபியோட தொடர்பு பெற முடியும் அங்கதான். நபியோட எங்கேயாவது தனியா பள்ளிவதான் ஓடி இருவார், ஓடி வந்து ரசூலுல்லாஹோட குத்திக்குவார். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறான்னு தேடிக்கொண்டே இருக்கார். இந்த அளவுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க நபியோட தொடர்பு கூட. இந்த பிரயாணம் கூட பிரயாணம் தான். ரசூலுல்லாஹ் பிரயாணம் ஆரம்பிச்சாங்கன்னா பிரயாணம், தங்கினானா தங்க. அவருக்கு மனைவி இல்ல, பிள்ளை இல்ல. அதான் காரணம். அவரே சொல்றாரு, அவருக்கு மனைவியும் இல்லை பிள்ளையும் இல்லை, அதனால அப்படி இருக்கிறார். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நிலைமையில் இருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கேட்கிறாரு, மன் அஸ்அதுன் நாஸி பிஷஃபாஅத்திக யா ரசூலுல்லாஹ். நாளை மறுமையிலே உங்களோட பரிந்துரை கிடைப்பதற்கு மிக வாய்ப்புள்ள மனிதர் யார்? உங்களுடைய பரிந்துரை கிடைப்பதற்கு மிக வாய்ப்புள்ள மனிதர் யார் என்று கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லக்கத் தனன்து யா அபா ஹுரைரா லா யஸ்அலுனி அன் ஹாதல் ஹதீஸ் அஹதுன் அவ்வல மின்க. அபூ ஹுரைரா, நான் நினைச்சேன் இந்த செய்தியை முதலாவது நீதான் கேட்பாய் நினைச்சேன். இந்த செய்தியை முதலாக என்கிட்ட கேட்பவராக நீங்க தான் இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி அர்த்தம் என்ன? அந்த அளவு கிட்ட நின்றார். ஏதாவது கேள்வி கேட்பார், அறிவுபூர்வமான கேள்வியா இருக்கு. அப்ப அதாவது உங்களோட சபாத்துக்கு மிகவும் தகுதி பெற்ற மனிதர் யார், யாரு சான்ஸ் பெறுவாங்கன்றாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிமா ரஐது மின் ஹர்ஸிக அலல் ஹதீஸ். நான் சொல்லுகின்ற விஷயங்களை ஆர்வமாக நீ கேட்பதை பார்க்கின்ற பொழுது நீதான் எனக்கு முதலாவது கேட்பாங்க நான் நினைத்தேன். நான் சொல்லுகின்ற விஷயங்களை ஆர்வமாக நீ கேட்கிறத பார்த்து நான் நினைச்சேன். இன்ன அஸ்அதன் நாஸி பிஷஃபாஅத்தி யௌமல் கியாமா. நாளை மறுமையிலே எனது ஷஃபாஅத்துக்கு உட்படக்கூடியவர் யார் தெரியுமா? பெரிய விஷயம் சொன்னாங்க, ஆனால் பெரிய விஷயம் யார் தெரியுமா? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஹாலிஸன் மின் நஃப்ஸிஹி. யார் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அடி மனதிலிருந்து சொன்னாரோ, உள்ள தூய்மையோடு சொன்னாரோ, அவர்கள் தான் நாளை மறுமையில் எனது ஷஃபாஅத்துக்கு மிகவும் தகுதி பெற்றவர்கள். அவர் ரசூலுல்லாஹ் வழங்கி அன்றைக்கு வழங்கிட்டாங்க. இந்த உம்மத்துல சிறுக்கு சேரம் உருவாகுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருந்து காதியானியா இருப்பாங்க, சியாவா இருப்பாங்க, அதே போல மூத்தசிலாவா இருப்பான், கவாரிஜா இருப்பான், முர்ஜியாவா இருப்பான். அது இப்படி இன்னைக்கு எல்லா குப்பையாகவும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி அதை இஹ்லாஸா சொல்லி அதே அடிப்படையில யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் அவங்களோட சபாத்துக்கு என்னது வாய்ப்புள்ளவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூ ஹுரைரா சொல்றாங்க. இந்த மாதிரி செய்திக்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஹுரைரா அடிச்சா, இந்த மாதிரி செய்திக்காக அடிச்சாங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா போதுமானமா நீங்க சொன்னீங்க வைங்க, மக்கள் தொழுக நோம்பல விட்டுருவாங்க என்று ஒரு முறை என்ன செஞ்சாரு, ரசூலுல்லாஹ் இருக்கிற காலத்துல ஒரு நாள் அடிச்சார். ரசூலுல்லாஹ் அவரோட ஒரு தோட்டத்தை அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்றாங்க. இவர் சந்தோஷத்துல அந்த நதியெல்லாம் தாண்டி வந்து எல்லா மக்களையும் சொல்லிட்டாரு, உமரை எல்லாம் குடிச்சு அடிச்சுட்டாங்க. இப்படி மக்கள்கிட்ட சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க குடிக்க போறாரு. யார் ரசூலுல்லாஹ் நீங்க இப்படி சொன்னீங்களா? ஆமா நான் சொன்னேன் என்று சொல்றாங்க. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் சில விஷயங்கள் சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருந்த தொடர்பின் காரணமாக நபியோட மௌத்துக்கு பின்னால அவரால் நிறைய சாப்பிட முடியும், நிறைய நல்ல வயிறார சாப்பிடறதுக்கு ஒரு மனசு வராது. நல்லா இருப்பார், இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அனுபவிக்கவில்லையே நினைக்கும் போல அழுதுவார், மிகவும் வேதனையோட இருப்பார். ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு போயிட்டு நேரத்துல ஒரு சமுதாயம், ஒரு அரபிய கொஞ்சம் இருந்து ஆடுகளை கொஞ்சம் பொறிச்சு சாப்பிட்டு கிடைக்கிறார், பொறிச்ச ஆடுகளை வைத்து சாப்பிட்டு கொடுக்கிறார்.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கண்ட உடனே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அபூ ஹுரைரா டக்கர் ரசூலுல்லாஹி தொடர்பு பார்த்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது خرج ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின துன்யா வலம் யஷ்பா மின் குபுல் ஷஹீர். நபி அவர்கள் இந்த உலகத்திலிருந்து பிரிகின்ற பொழுது ஒரு முறையேனும் கோதுமை மாவை வயிறு நிறைய சாப்பிட்டது கிடையாது. கோதுமை மாவை கூட வயிறு நிறைய சாப்பிட்டது கிடையாது. நம்மளுக்கு இது வானாட்டு போயிட்டாங்க, இது எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டாங்க. அப்ப அவருடைய உள்ள தொடர்பு எப்படி இருந்திருப்பாங்க, அவருடைய உள்ள தொடர்பு எப்படி இருந்திருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எந்த அளவுக்கு தொடர்பு இருந்திருக்கும் அது போல இருந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தான பின்னால நிறைய சாப்பாடு கொண்டு வைக்கப்படுது, ஒன்று போக ஒன்று வருது, ஒன்று போக ஒன்று வருது. திடீர்னு ஆயிஷா ரசூலுல்லாஹி ஞாபகம், ஒரு பக்கத்துக்கு திரும்பி மோந்த முடிக்கணும் அழுகிறாங்க. அப்ப பக்கத்து யா அம்மா ஏன் அழுகிறீங்க, தாயே ஏன் அழுகிறீங்கன்னு கேட்கிறாங்க. இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளாவது வயிறார சாப்பிட்டது கிடையாது, எங்களுக்கு இன்னைக்கு எத்தனையோ உயர்த்தப்படுது, எத்தனையோ படிக்கப்படுது என்று நினைக்கக்கூடாதான் எனக்கு கவலையா இருக்குன்னு சொன்னாங்க. இதே தொடர்பு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருந்த ரசூலுல்லாஹி, அதே மனநிலை இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த அளவு தொடர்புகளில் இருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய செய்தி. அடுத்ததாக இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சுஃபா வாசிகளாக இருந்தாங்க. அதனால சுஃபா வாசிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். அபூ ஹுரைரா சொல்றாரு, நான் சுஃபா வாசிகள்ல ஒரு ஆளா தான் இருந்தேன். அவங்க சுஃபா வாசிகள் எப்படி இருந்தாங்க தெரியுமா, சுஃபான்னு சொல்ற முன்துண்டு, பள்ளியில முன்துண்டு. இந்த முன்துண்டுல என்ன செய்வாங்கன்னா தங்கிக் கொள்வாங்க. எதற்கு தங்குவாங்க, வீட்டுல இடத்தை வச்சுக்கிட்டு பொன்னாட்டியை வச்சுக்கிட்டு பிள்ளைய வச்சுட்டு தங்குறதில்ல, தங்குறதுக்கு இடம் இல்லாமல் தங்குவார்கள். அதில் வருது தங்குறதுக்கு இடம் இல்லாமல் தங்குவார்கள். மனைவி கிடைச்சு புள்ள கிடைச்சா போயிருவாங்க, மனைவி கிடைச்சி புள்ள கிடைச்சா போயிருவாங்க. அல்லாஹ்வுடைய இல்முக்காக தங்கினார்கள். நல்லா ஒரு குளிரான பிரதேசத்தை தேடி அதுல உச்சி மலையில வைத்து தங்குறதில்ல, ராகத்தான தண்ணிகளை பார்த்து தங்குறதில்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக தங்கினார்கள். அந்த சஹாபாக்களை இன்னைக்கு போற இந்த 4 நாள் 5 நாள் தங்குறதுக்கு ஒப்பிட்டது மிகப்பெரிய கேவலம். அவங்க அதுக்காக வேண்டியெல்லாம் இருக்கல, அல்லாஹ்வுடைய தீனை படித்துக் கொள்வதற்காக செய்த தியாகம், அல்லாஹ்வுடைய தீனை படித்துக் கொள்வதற்காக செய்த துடிப்பும் இதுவும் வேற. அது மாதிரி இருக்கவும் இயலாது. சகோதரர்களே, இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது சொல்றாங்க, ரஐது 70 மின் அஸ்ஹாபி ஸிஃபா மின் அஸ்ஹாபி ஸுஃபா, நாங்கள் சுஃபா வாசிகள் கிட்டத்தட்ட நான் 70 பேரை பார்த்திருக்கிறேன். வாரது போறத 70 பேரை பார்த்திருக்கிறேன். மாமின்கும் ரஜுலுன் இல்லா அலைஹி ரிதாவுன் இம்மா இஸாருன் வ இம்மா கிஸாவுன். அவங்கள யாருக்கு 2 உடுப்பு இருக்காது, ஒன்றோ கீழாடை இருக்கு அல்லது மேலாடை. கீழாடை இருக்கு, மேலாடை இருக்கு. கீழாடை இருந்தா அதை வச்சு மேலாடை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, மேலாடை இருந்தா அதை வச்சு கீழ் செக்ஷன் செய்வாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வாங்க. இப்படித்தான் அவர்கள் இருந்தார்கள். நாங்க நினைக்க கூடாது புடவையில என்ன எங்களுக்கு வேணாங்க, அது புடவையில என்ன எங்களுக்கு பெட்ஷீட், அது 5 பெட்ஷீட், அதுல அதாவது படுக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட், இப்படி எல்லாம் உடுப்பிருக்குது. அதனால அது எங்களுக்கு எப்படி வழங்காது. அன்றைக்கு உடுக்கிறதுக்கே என்னது அவர்களுடைய மனநிலை அப்படி இல்ல, சொன்னாங்க கொடுத்தா ஒன்று இல்லை நிலைமை இருந்தாங்க. அப்ப அந்த நிலைமையில் அவர்கள் இருந்தார்கள். கது ரபதூபி ஆனாத்தையும் சிலவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த போட்டிருக்கிற ஆடையை களத்தை கட்டிக்கிடுவாங்க, ஒரு துண்டு எடுத்து களத்தை கட்டிக்கிடுவாங்க முழுசா மறைக்கிறதுக்கு. ஃபமின்ஹா மா யப்லுகு நிஸ்பஸாகை, அதுல சிலது கெண்டை கால்ல அரைவாசிக்கு வரும். வமின்ஹா மா யப்லுகு கல்பை, சிலது கெண்டை கால் வரைக்கும் போகும். ஃபயஜ்மாஉ பியதிஹி கராஹியத்தன் துராவரத்து, நிறைய பேர் அதை சுத்தி பிடிச்சு கொள்வாங்க, அவங்களுக்கு மற்றவங்களுக்கு விளங்கிடப்படாததுக்காக, தங்களது அவருக்கு வணங்கிட கூடாது என்பதற்காக வேண்டி தாங்கள் சுத்தி பிடித்துக் கொள்வார்கள் என்று அதிகம் நம்ம பார்க்கிறோம். இது சஹீஹ் புகாரில வரக்கூடிய செய்தி. சகோதரர்களே, அதுபோல தல்ஹத்துல் பஸரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எப்படி அஹ்லு சுஃபாக்கள் இருந்தார்கள். கான ரஜுலு மின்னா, அதுல ஒருத்தர் அபூ ஹுரைரா, கான ரஜுலு மின்னா இதா கதிபல் மதீனத ஃபகான லஹு பிஹா அலீஃப் நஸல அலா அலீஃப். யாராவது வெளியிருந்து மதீனாவுக்கு வந்தாங்கன்னா அவருக்கு சொந்த உறவுகள் பொறுப்பாளர்கள் யாரா இருந்தா அவங்களோட முஸ்லாத்தை ஏற்று அவங்களோட வீட்டுல செய்வாங்க, இருப்பாங்க. வைலம் யகுன் லஹு பிஹா அலீஃபுன் நஸல பிசுஃபா, அதாவது அவர்களுக்கு பொறுப்பாளர் உறவுகள் யாரும் இல்லைன்னா பள்ளி விராந்ததான், தங்குற இடம் எது பள்ளி விராந்ததான். அப்ப என்ன நடக்கும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், எங்களுக்கு பைத்துல் மாலில் கொஞ்சம் சாப்பாடு தரும், பெரிசா பைத்துல் மால் இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு தரும். என்ன சாப்பாடு, 4-5 ஈச்சப்பழம் டெய்லி வரும், 4-5 ஈச்சப்பழம் டெய்லி வரும். 2 பேருக்கு இடையில பங்கிட்டு 5 வந்தா 2 அதான் அன்னைக்கு உறிஞ்சி வச்சுக்குவாங்க. உறிஞ்சி கொஞ்ச நேரம் உரிவாங்க, கடைசி வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க. காலையில உரிவாங்க, கொஞ்ச நேரத்தில் பசி வர கூட உரிவாங்க, கடைசியில தான் சாப்பிடுவாங்க. அந்த உறிஞ்சி தங்களை என்ன செய்வாங்க, அடக்கி வச்சு கொள்வாங்க. இப்படித்தான் நம்ம இருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன ட்ரெஸ் தருவாங்க தெரியுமா எங்களுக்கு, ஒரு சூழல் கடை, அதாவது மரத்து போன சரி நம்ம கோழி மாதிரி போடுவோம்,
இந்த மாதிரி மிஞ்சிறுகள் இருக்கிறாரு, அதுகளை தான் நாங்கள் உடுப்பாக செஞ்சு கொள்வோம், உடுப்பாக நாங்கள் போட்டு எப்படி இருந்திருப்பாங்க சுபானல்லாம், அதைத்தான் நாங்கள் ஆடைகளாக செய்வோம், போட்டுக் கொள்வோம். பசல்லாபினார் ஒரு நாள் ரசூலுல்லாஹி வந்து தொழுவிச்சாங்க. லுகரை தொழுவிச்ச டைம்ல பின்னால் இருந்த நாங்கள ஒருத்தரா சாணி சேர்த்து உளுந்து வந்தீங்க, பலரும் எடுத்தமாக செஞ்சுட்டோம், உளுந்துட்டோம். நாங்க பசியில அந்த தாங்க முடியாம விட்டுட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிந்தவுடன் ரசூலுல்லாஹ் ஆட்ட வலது சைடா இடது சைடா நான் போய் நின்றோம். யா ரசூலுல்லாஹ் அஹரக புத்தூன தப்பு, இந்த பழம் தின்று வயிறு எரிஞ்சு போயிட்டு, இந்த பழம் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு எரிந்து விட்டது, இந்த ஆடைகளை எல்லாம் போட்டு போட்டு ஒட்டப்படலாம் அடையாளம் நிற்குது, ஏதாவது வேற சாப்பாடுகள் ஏதாவது தர முடியுமா, வேற ஏதாவது தர முடியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை வந்துச்சு. ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறாங்க, ஃபஹமிதல்லாஹு வ அஸ்னா அலைஹி, அல்லாஹ்வை புகழ்ந்து தன் மீது புகழ்ந்து விட்டு சொல்கிறார்கள், தான் மக்காவில் என்ன கஷ்டப்பட்டேன், பிலால் என்ன கஷ்டப்பட்டார், அபூபக்கர் என்ன கஷ்டப்பட்டார், உமர் என்ன கஷ்டப்பட்டார், பின்னர் நாங்களாம் அங்க விட்டு மதீனாவுக்கு வந்தோம், அன்சாரி எடுத்துக்கிறாங்க தானே, அவங்ககிட்ட நிறைய ஈச்சப்பணம் இருந்துச்சு, அதை வச்சு எங்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, நல்ல முறையில் எங்களை கவனிச்சுட்டாங்க. ஆனால் சுப்பாவாசியில உங்களுக்கு கொண்டு சொல்கிறேன், பவல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் எவனது கரத்திலே இருக்கிறதோ, லவ் அஜிது லகும் லஹமன் லஅஷ்பஅதுகும் மின்ஹு, உங்களுக்கு இறைச்சி துண்டுகளை நான் கண்டிருந்தால் முதலால் உங்களுக்கு தான் தந்திருக்கிறேன். இறைச்சி துண்டுகளை நான் கண்டிருந்தால் முதலான உங்களுக்கு தான் நான் தந்திருப்பேன். அப்படியெல்லாம் என்கிட்ட இல்ல. ஆனா ஒன்று சொல்றேன், ஒரு காலம் வரும், ரோம் பாரசீகத்தை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள், உங்கள்கிட்ட சொத்து வந்து குவியும், அவ்வளவுதான். இருந்த சஹாபாக்கள் டக்குனு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, யார சொல்லலாம், நஹ்னு யௌம கைர் அப்தாலிக யௌம், இன்றைய தினம் நாங்கள் சிறந்தவர்களாக இருக்கிறோமா அல்லது அன்றைய தினம் சிறந்தவர்களாக இருக்கிறோமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்துமுல் யௌம கைர், இன்றைய தினம் நீங்க நல்ல முறையில் இருக்கீங்க, இன்றைய தினம் உறவுகளோடு இருக்கிறீர்கள், முத்தஹாபூன், ஒருவருக்கொருவர் நேசம் காட்டுகிறீர்கள், வஅன்தும் யௌமஇதின் யத்ரிபு பஅதுக்கும் ரிகாப பஅத், அன்றைய தினம் ஒருவருக்கொருவர் யுத்தம் செய்து கொண்டிருப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு இந்த பசியில என்ன கவலை வருது பாத்தீங்களா? இன்றைக்கு நல்லதா நாம் அன்றைக்கு நல்லமா இருக்குமா? பணம் கிடைக்கணும், சொத்து கிடைக்கணும் ஆசை அவர்களுக்கு இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஹைரை விட்டு கொடுக்கின்ற விருப்பத்தில் அவர்கள் இருக்கவில்லை. இதுவா அதுவா கேட்டா இதான் தேவை, சொத்து வந்தா எடுக்கிறடி, அதை சூழா தடை செய்யல, இது அழிச்சிட்டு அதை எடுக்க அவர்கள் தயாராக இருக்கிறது. இதான் சுப்பாவாசிகளுடைய நிலை. சகோதரர்களே, இந்த அளவுக்கு தான் அந்த நிலைமை இருந்தது. பின்னால் அதாவது இந்த சுப்பாவாசிகளோடு அபூ ஹுரைராவுக்கு நடந்த அனுபவங்களை நான் சொல்லுது. இது சுப்பாவாசிகிட்ட பொதுவான நிலை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மார்க்கத்தை படிப்பதற்கு செய்த தியாகங்கள். சகோதரர்களே, இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது இவர் நிறைய படிச்சார், மார்க்கத்தை நிறைய வந்து மக்களுக்கு சொன்னார், சொல்றதால நிறைய சோதனை வந்துச்சுன்னு நான் சொன்னேன். அதுகளை பத்தி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிற்காலத்துல வந்த சோதனைகள், அதற்கு பின்னால்தான் அவர் எப்படி படிச்சாருன்னு நம்ம தெரியணும். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹபில்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஆய், நபி அவர்களுக்கு நான் 2 பை அளவுக்கு படித்தேன், பெரிய 2 பைகள் அளவுக்கு நான் படித்தேன். ஃபம்மா அஹதுஹுமா, ஒன்று இருக்குதானே, ஃபபதத்துஹா பைனன் நாஸ், எல்லாத்தையும் மக்கள்கிட்ட நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஒன்று இருக்குதானே சொல்லி முடிச்சிட்டேன். வ அம்மல் ஆஹ், இன்னொன்று இருக்குது, ஃபலம் பதத்துஹு, நான் அதை மக்களிடத்திலே சொன்னால் லகுதிய ஹாதல் பல்ஹும், இதை வெட்டி இருப்பார்கள், இதை வெட்டி இருப்பார்கள் என்று சொல்றார். அவர் சொல்லாம தான் விட்டாங்க. அது என்ன தெரியுமா? தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் அதுகளை பத்தி அல்ல. இவர் யாரு, இவர் யாரு, இவர் என்ன செய்வாரு, இவருடைய நிலைமை என்ன, இவர் எங்க போவாரு, இவருடைய வாழ்க்கை என்ன என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற அந்த காலத்தில் நடந்த பிரச்சனைகளுக்கு தெளிவாக தீர்வு சொல்ல முடிந்த யாரும் இருக்க மாட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த கஅபத்துல்லா ஒட்டன்பாங்க சொன்னா தாங்கமா உங்களுக்கு, ஆனா வேற சஹாபாக்கள் கூட சிலது கிடைச்சிச்சு. அதெல்லாம் அபூ ஹுரைரா எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, யாரு பேர் என்ன, அவர்கள் யார், இதெல்லாம் அபூ ஹுரைரா மட்டும் இருந்துச்சு. அதெல்லாம் அவர்கள் சொல்லல. சொன்னா இதை எடுத்திருப்பார்கள், இந்த தொண்டை கூடிய என்ன செஞ்சிருப்பாங்க, எடுத்திருப்பார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க. சகோதரர்களே, உண்மையும் அதுதான். ஒரு பெண்மணி, ஒரு சஹாபி பெண்மணி சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமின் அஸ்ஹாபி மல்லா யரானி பாதி, எனக்கு பின்னால் என்னை காண முடியாத நபித்தோழர்களும் உங்களில் இருக்கிறார்கள். என மௌத்துக்கு பின்னால என்னை காணவே மாட்டாங்க, அப்படிப்பட்ட நபித்தோழரும் உங்களில் இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் முர்த்ததுகளாகவோ மோசமாகவோ மௌத்தாகுவாங்க. அதான் அர்த்தம். முதல்ல யார் போராடுறீங்க, உமர் ரலியல்லாஹு ஓடி அந்த நபித்தோழர் பேத்து, நம்ம அதுல இருக்கிறமான இருக்கிறாரு, நான் அதுல இருக்கிறேன் இருக்கிறாரு, நீங்க இல்ல, இதுக்கு பின்னால நீங்க இல்லைன்னு யாருக்கு நான் சொல்லவும் மாட்டேன். இப்படி உதவி பாரதியாகிட்டே போறாங்க.
யார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நான் முனாஃபிக்கான்னு கேட்டாரு. நீங்க இல்ல, இதுக்கு பின்னால வேற யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இது போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட நிறைய ஒன்றே இல்ல, நிறைய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை சொல்லவில்லை. அடுத்த சகோதரர்களே, இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க மக்களை பார்த்து, தாபீன்கள நபி அவர்கள் மௌத்தாயின போறோம், இன்னக்கும் தகூலுன இன்ன அபூ ஹுரைரா யுக்திருல் ஹதீஸ், அபூ ஹுரைரா கூட அறிவிக்கிறாரே, கூட சொல்றாரே, கூட அறிவிக்கிறார் நிறைய சொல்றீங்க, நான் அப்படி சொல்றேன்னு நீங்க விமர்சிக்கிறீர்கள். அவர் சொல்ற தகூலுன மாபாலுல் முஹாஜிரின் வல் அன்சார் லா யுஹதிதுன அன் ரசூலில்லாஹ், இன்னும் சொல்றீங்க என்ன முஹாஜிர்களும் அன்சாரும் ஒன்றும் சொல்றாங்க இல்ல, இவர் மட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்றாரு, இவருக்கு என்ன நடந்தது என்று நீங்கள் என்னை பற்றி கேட்கிறீர்கள். அபூ ஹுரைரா வழக்கம் சொல்றாரு, என்னை பத்தி கேட்கிறீங்க, முஹாஜிர் சொல்லல அன்சார் சொல்லல நான் சொல்றேன்னு கேட்கிறீங்க. தெளிவா சொல்றாரு அபூ ஹுரைரா, அதாவது வைன்ன இஹ்வதி மினல் முஹாஜிரின், எனது முஹாஜிர் சகோதரர்கள் இருக்கிறார்களே, கான யஷ்கலுஹும் சஃபகும் பில் அஸ்வார், மார்க்கெட்ல அவர காலம் போயிட்டு தெளிவா சொல்றாரு. அவங்களுக்கும் தெரியும் சொன்னாரு அபூ ஹுரைரா, அவங்க மார்க்கெட்டுக்கு போறதும் வாரதும் காலம் கூடாதல்ல, ஹராம் அல்ல, சரியாத்தான் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் அன்ஹு ரசூலுல்லாஹ் முன்னால தான் நடந்துச்சு. அப்ப சொல்றாருன்னா கான யஷ்கலுஹும் சஃபகும் பில் அஸ்வார், மார்க்கெட்டுக்கு போறதும் வாரதும் அவரோட செய்திகள் என்னது அவர்களுக்கு குறைந்து விட்டது. வகுந்து அல்ஸம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா பின்தி பத்னி, நான் நபி அவர்களோடு ஒரு வயிறார ஒரு கவள உணவு கிடைத்தால் போதும் என்று இருந்து கொண்டேன், ஒரு கவள உணவு கிடைத்தால் போதும் என்று நான் நபி அவர்களோடு இருந்து கொண்டேன். ஃபஅஷ்ஹது இதா பாபு, எனவே அவர்கள் இல்லாத நேரங்களில் எல்லாம் நான் நபி அவர்களோடு இருந்தேன். வஅஃபலு இதா நசு, அவர்கள் மறந்த நேரங்களில் எல்லாம் நான் மரணத்தோடு இருந்தேன், அவர்கள் மறந்த நேரங்களில் எல்லாம் நான் மரணத்தோடு இருந்தேன். மறுபடியும் சொல்றாரு, வகான யஸ்கல் யுக்பதி மினல் அன்சார், இவங்க அன்சாரி தோழர்கள் இருக்கிறாங்களே, அவங்க அமலு அம்வாலிஹிம், அவங்களோட பிசினஸ்கள், அதாவது ஈச்சம்பழத்தை இறக்கிறது ஏற்றதுல அவங்களுக்கு காலம் போயிட்டு, அவங்களுக்கு காலம் போயிட்டு. வகுந்தி இப்ராஹிம் மிஸ்கீன பின் மசாகினி சுஃபா, நான் சுஃபா வாசிகளோடு ஒரு மிஸ்கீனாக இருந்தேன், சுஃபா வாசிகளோடு ஒரு மிஸ்கீனாக இருந்தேன். அவர்கள் மறக்கின்ற பொழுது நான் மரணம் விட்டுக் கொண்டிருந்தேன். அவளையா அபூ ஹுரைரா அவங்களுக்கு என்ன நடந்தது, நான் எப்படி இருந்தேன்னு சொல்றாரு. அதனால நான் கூட சொல்றேன். வகத் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீதன் முஹத்தித், ஒருமுறை நான் ஒரு இரவில் யாருமே இல்லை, நபி அவர்கள் விழித்திருக்கிறார்கள், நானும் விழித்திருக்கிறேன், வேற யாரும் இல்லை, நானும் விழித்திருக்கிறேன், ரசூலுல்லாஹ் விழித்திருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா சொல்றாங்க, இந்த நேரத்துல யாரெல்லாம் எனக்கு முன்னால புடவையை விரிக்கிறாரோ, ஒரு புடவையை விரிக்கிறாரோ, விரிச்சு கொண்டு நான் சொல்வதை கேட்கிறாரோ, அதுக்கு பின்னால் அதை சேர்த்தவர் நெஞ்சோடு அடைத்துக் கொண்டால் ஒன்று விடாமல் அவர் பாடமாக்குவார், ஒன்று விடாமல் அவர்கள் மனதிலே நிற்கும் என்று நபி அவர்கள் சொன்னார். நபி அவர்களுக்கு முன்னால் நான் மட்டும்தான் இருந்தேன் சொல்லுகின்ற பொழுது, நபி அவர்களுக்கு முன்னால் நான் மட்டும்தான் இருந்தேன், எனக்கு மேல இருந்த புடவையை நான் செஞ்சேன் கீழே போட்டு விரித்தேன், விரித்து நபி அவர்கள் சொல்வதை கேட்டு அப்படியே சுற்றி நான் நெஞ்சுக்கள் எடுத்துக்கொண்டேன். அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் நான் ஒன்றையும் மறக்கவில்லை, அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் நான் ஒன்றையும் மறக்கவில்லை. யார் சொல்றாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு. சொல்லிவிட்டு சொல்றாரு, அதாவது உண்மையிலேயே ரசூல் அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு வசனம், லௌலா ஆயத்தானி அன்ஸலஹுல்லாஹு ஃபீ கிதாபிஹி, குர்ஆனில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வசனம் இல்லை என்றால் மா அத்தத்து ஷைஅன் அபதா, ஒரு ஹதீஸ் நான் சொல்லி இருக்க மாட்டேன், ஒரு ஹதீஸும் நான் சொல்லி இருக்க மாட்டேன், அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வசனத்துக்காக நான் சொல்லி இருக்கிறேன் என்று சொல்றார். எனவே அல்லாஹ் தஆலா இன்னல் லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா, நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்திய பின்னால் அல்லாஹ் இறக்கிய ஆதாரங்களையும் வேத வசனங்களையும் எவர்கள் மறைக்கிறார்களோ அவர்களுக்கு மலக்குமார்களும் சபிக்கிறார்கள், அல்லாஹ்வும் சபிக்கிறான். இன்னல்லதீன தாபு வ அஸ்லஹு, எவர்கள் தௌபா செய்து திரிந்து வபையனு, மறுபடி மக்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துகிறார்களோ, ஃபவுலாயிக அதூபு அலைஹிம் வ அன தவ்வாபுர் ரஹீம், அவர்களுக்கு நான் பாவங்களை மன்னிப்பேன். இந்த வசனம் இல்லை என்றால் நான் ஒரு ஹதீஸும் சொல்லி இருக்க மாட்டேன், இந்த வசனம் இல்லை என்றால் இவ்வளவு படிச்சு நான் ஒன்று சொல்லிருக்க மாட்டேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சந்திக்கிறதுக்கு அபூ ஹுரைரா போறார். இந்த சோழனை சொல்றேன், கல்விக்கு அவர் வந்த விமர்சனம். அப்ப ஆயிஷா கேட்கிறாங்க, அக்தர் யா அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொன்னாரு நிறைய சொல்லிட்டீங்க, நீங்க நிறைய சொல்றீங்க, அத விமர்சனமாக சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாரு நிறைய நீங்கள் சொல்லுகிறீர்கள். கால ஈ வல்லாஹி யா உம்மா, ஈ வல்லாஹி யா என் தாயே, நான் நிறைய சொல்றேன். ஆயிஷா பாப்பா சொல்றாங்க, மா கான தஷ்கலனி அன்ஹுல் மர்அ வலல் முக்ஹல வலல் துஹும், என்னையும் சுருமாவும் பெண்ணும் எனது நேரத்தை வீணாக்கவில்லை. என்னையும் சுருமாலே ஆயிஷா எல்லாம் வருவாங்க,
விளங்கினானே. எண்ணெயிலே சுருமாலையும் ஆயிஷா அவர் நேரடியா சொன்னாரு. அன்சாரிகளை சொல்லக்கூட நேரடியா சொன்னாரு. முஹாஜிர்களை சொல்லக்கூட நேரடியா சொன்னாரு. ஆயிஷா நம்ம சொல்றா ஈ வல்லாஹி யா உம்மா, ஆம் தாயே நீங்க சொல்றது உண்மை. எனக்கு எந்த பெண்ணோ அல்லது சுருமாவோ அல்லது எண்ணெய் பூசுவதோ எந்த டைமை வேஸ்ட் ஆக்கல, எனது டைமை வேஸ்ட். அதான் நான் நிறைய சொல்றேன். லாண்ட்ல போனா ஆயிஷா இருக்கலாம், ஆயிஷா சொன்னாங்க இருக்கலாம் சொன்னாரு. அதுதான் உண்மை, அதான் நேர்மை. நபியோடைய மனைவியாக இருந்தாலும் ஹக்கை சொல்லுகின்றவர்கள் ஏற்றுக்கொண்டார். இருக்கலாம் சொன்னாங்க. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தெளிவா பயப்படல. நாம சொல்றோம் மக்கள் விமர்சிக்கிறான்னு பயப்படல. ஆம் நாம் அப்படித்தான் என்று சொன்னார்கள். எனவே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படிப்பு சம்பந்தமான வந்த விமர்சனங்களுக்கு அபூ ஹுரைரா அன்றைக்கே வந்து சொல்லிக்கிறார். அவருடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி படிச்சாருன்னு சொல்லிக்கிறார். சகோதரர்களே, இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் தெரியுமா? இந்த கல்வி கிடைச்சி தானே சும்மா கிடைச்சிருந்தீங்களா? பெரிய கல்லுகளை எல்லாம் தாண்டித்தான் வந்தார். பெரிய போராட்டங்களை எல்லாம் தாண்டித்தான் இந்த இடத்துக்கு வந்தார். பல வேதனைகள் எல்லாம் தாண்டி வந்தார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை அவர் கொஞ்சம் பிற்காலத்தில் நல்ல வசதியுள்ள மனிதராக மாறினார். அந்த நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பொன்னால செஞ்ச நல்ல அழகான ஒரு ஆடையால அப்படி சுத்தி என்ன செய்யறாரு, மூக்கில் விட்டு கட்டிக்கிறார், தும்மல விட்டு கட்டிக்கிறார். திடீர்னு அவருக்கு ரசூலுல்லாஹோட காலத்தை வாழ்ந்த ஞாபகம் வருது. அதாவது சுபஹானல்லாஹ் என்ற மாதிரி இப்படி எவ்வளவு மாறிட்டோம், இந்த இடத்துக்கு வந்துட்டோம் என்று சொல்றாரு. அவர் சொல்றாரு லக்கது வஹீதுனி அபூ ஹுரைரா யதமஹது பில் குத்தான். அபூ ஹுரைரா பொன்னால முகத்தை துடைக்கிறாரோ, அதாவது சனல் போடுறாரு என்று சொல்றாரு லக்கது வஹீதுனி வ இன்னி லா அஹ்ரு ஃபீமா பைன மிம்பரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பைனி. பசியின் காரணமாக நான் அன்றைய காலத்தில் நபியோட வீட்டுக்கும் மிம்பருக்கு இடையில பயங்கி விடுவேன். நபியோட வீட்டுக்கும் மிம்பருக்கும் இடையில் பயங்கி விடுவேன். அந்த நேரத்தில் அதாவது கட்டுமையாக உளுந்து துடிக்கிறத பார்த்து அபூ ஹுரைராவுக்கு பைத்தியத்தால விட்டால துடிக்கிறாரோ என்று சொல்லி என் மீது சிலர் காலை வைத்து மருத்துவம் செய்வார்கள். எனது இங்க வச்சு மருத்துவம் செய்வார்கள். ஆனால் வமாபி ஜுனூன், எனக்கு பைத்தியம் இல்லை. வமாபி இல்லல் ஜுனூன், எனக்கு பசி பட்டி. அதன் காரணமாக நான் விழுந்தேன். எனக்கு பைத்தியம் எல்லாம் அந்த டைம்ல இருக்கல, ஆனால் விழுந்தேன். படிச்சுக்கண்டு அவ்வளவு விழுந்து அடுத்த நாள் சோறு தேடுவோம் கூட முயற்சிக்கல. பசியின் காரணமாக பட்டியின் காரணம் விழுந்து துடிப்பேன். மக்களுக்கு அது விளங்கல. அவர்கள் எனக்கு ஏதாவது ஆரோக்கியம் நினைச்சு மருத்துவம் செய்தார்கள். எப்ப நினைக்கிறாரு போடணும். இதான் சகோதரர்களே, சஹாபாக்கள் அனுபவிச்சாங்க உலகத்தை. ஆனா உடல் மனசம் அங்கதான் இருந்துச்சு. அவங்களை இடுவையெல்லாம் இல்லை, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கம் தான் இருந்துச்சு. அடுத்ததாக ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது சொல்றாரு குந்து பிசுப்பா, நான் அதாவது சப்பாவாசிகள் இருந்தேன். சுப்பாவாசிகள் ஒரு பழக்கத்தை சொல்றாரு. ரசூலுல்லாஹ் ஈச்சம்பழம் அனுப்புவாங்க, கற்பனை பண்ணி பாருங்க. ஈச்சம்பழம் அனுப்புவாங்க. ஈச்சம்பழம் அனுப்பினா எங்களை ஒவ்வொருத்தர் என்ன செய்வாங்க, ஒருத்தர் ஒன்றுதான் எடுக்கணும். சட்டம் ஒவ்வொருத்தர் ஓண்டுதான் எடுக்கணும். ஈச்சம்பழம் வந்துருக்கு, ஒவ்வொருத்தரும் ஓண்டுதான் எடுக்கணும். சிலவங்க 2 எடுத்துருவாங்க. 2 எடுத்துட்டு நான் 2 எடுத்துட்டேன், நீங்களும் 2 எடுங்க சொல்லுங்க. நான் 2 எடுத்து விட்டேன், நீங்களும் 2 எடுங்க. நானும் அப்படி செய்தவர்கள் ஒருவன் தான். நானும் அப்படி செய்தவர்கள் ஒருவன். நான் 2 எடுத்துட்டேன். 2 எடுக்கிறது ஈச்சப்பழம் மதீனால ஈச்சப்பழ பூமி. ஈச்சப்பழம் பூமியில சொல்ற வசனம் கற்பனை பண்ணி பாருங்க. நான் 2 எடுத்துட்டேன், நீங்களும் 2 எடுங்க. இப்படி சொல்லக்கூடியவர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்றாங்க. தங்களுடைய சகோதர அனுமதி இல்லாமல் ஒருவர் 2 எடுக்க வேணாம், 1 எடுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால அபூ ஹுரைரா அப்படி சொல்றாங்க. அந்த நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இன்னொரு தடவை சொல்றாங்க, அல்லாஹ் அல்லதி லா இலாஹா இல்லா ஹுவ, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இன் குன்து லா அஅதபிது பிகப்தி அலல் அர்தி மினல் ஜூ. பசியின் காரணமாக இந்த கல்லீர நுரையீரலுக்கு தானே இதெல்லாம் துடிக்கும், அதெல்லாம் போய் நிலத்துல அமர்த்து வேணாம். பசி ஓவராகி நிலத்துல அமர்ந்து மோதாகப்படுத்திட்டு ஏதாவது வச்சு அழுத்திக்கிட்டு பசி ஓவரா சாப்பிடறதுக்கு கொடுங்கல அமர்த்தி கொண்டிருப்பேன். வைகுந்துல் அக்சுத்துல் ஹஜர அலா பத்ரி மினல் ஜூ. பசியின் காரணமாக அதை உணராம இருக்க கண்ணு வச்சு கட்டுவேன். வயிற்றோட கண்ணு வச்சு கட்டா அதை செஞ்சிடும், ஒட்டிக்கணும். அப்படி ஒட்டி இருந்தா பசியில இது கொஞ்சம் குறையும். அப்படி நான் என்ன செய்வேன், ஒட்டி கொள்வேன். ஒரு நாள் பசி ஓவர் ஆகி வழக்கது தாழ்த்தி ஓவர் தரைத்து தண்ணி விட்டு தொழுட்டு வருவாங்களே, அபூபக்கர் உமர் உஸ்மான் வருவாங்களே, அந்த ரோட்ல போய் ஒரு நாள் நான் இருந்து கொண்டேன். காத்து நான் என்ன செஞ்சேன், இருந்து கொண்டேன். பசி எனக்கு தாங்க முடியவில்லை. தொழுட்டு வர்றதுக்கு இந்த மிஸ்கின் எல்லாம் நிற்பாங்களே, அவன் எப்படி கணக்கெடுத்து பார்ப்பாங்க. சஹாபாக்கள் சுற்றி விட்டாங்க, அதனால கணக்கெடுத்தாங்க. இல்ல நம்ம எல்லாம் என்ன மாதிரி கணக்கெடுத்திருக்கோம், அந்த மிஸ்கின் அளவுக்கு கணக்கெடுத்திருக்கோம். யார் அது? அபூ ஹுரைரா.
அந்த மாதிரி நான் என்ன செஞ்சேன், ஒரு நாள் வீட்டுல இருந்துட்டு இப்ப அபூபக்கர் வந்தாரு. அந்த நேரத்துல நான் சொன்னேன், எனக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுங்கன்னு சொன்னேன். அப்படி சொன்ன நோக்கம் என்ன தெரியுமா, அப்படி பேச்சோட பேச்சு கொள்கை என்ன அப்படியே பேசி கூட்டிக்கிட்டு போய் வீட்டுல போய் ஏதாவது குடிச்சுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் என்பதற்காக சொன்னேன். அபூபக்கர் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டிட்டு போயிட்டார். எனக்கால் மனசு தாங்க முடியல. அபூபக்கர் நேரடியா சொல்லல சொல்ல. அதெல்லாம் நாங்கெல்லாம் எங்க இருக்கிறோம், அவங்க நேரடியா ஒரு வசனம் சொல்லவே இல்லை, நேரடியா எனக்கு தாங்கன்னு கேட்கவே இல்லை. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அப்படி இருந்த அபூபக்கர் போயிட்டாரு, எனக்கு தாங்க முடியவில்லை, பசி நகோரமாக இருந்தது. உமர் அந்த பகுதியால் வந்தார். உமர் வருகின்ற நேரத்தில் இந்த அபூபக்கர் வந்தால் உமர் வந்தால் எனக்கு என்ன தெரியுமா, இப்படியே இல்லை, நிறைய பேர் போவாங்க, அவங்கள சட்டை செய்ய மாட்டாங்க. அபூபக்கரே உமரை தான் டார்கெட் பண்ணுவாங்க. அதான் அர்த்தம். உமர் வந்தாரு, நான் உமர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னேன், எனக்கு ஒரு குர்ஆன் வசனம் ஓதி காட்ட முடியுமா? அவர் வந்து ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டிட்டு போயிட்டாரு. என்னால் என்னை அடக்க முடியவில்லை, எனக்கு வேதனையாக இருந்தது, கவலையாக இருந்தது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியே வந்தாங்க. வெளியே வந்த உடனே நான் ரசூலுல்லாஹை பார்த்தேன், ஒண்ணும் சொல்லல. ரசூலுல்லாஹ் என்னை பார்த்து சிரித்தாரு, வாங்க அபூ ஹுரைரா என்றார். ரசூலுல்லாஹ் வறுமையில் உச்சகட்டம். ஆனாலும் அல்லாஹ் தஆலா சொல்றான், பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்களோடு கருணை மிக்க ஒரு தூதரை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி இருக்கிறோம், இரக்கமுள்ள ஒரு தூதரை நாங்கள் அனுப்பி இருக்கிறோம் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் மௌத் நேரத்தில் அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை தொழுகை, பெண்கள் பெண்கள் கவனமாக இருங்க என்று சொல்லி வர்ணித்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னாங்க தெரியுமா, நாக்கு மட்டும் ஆடும், கடைசியில நாக்கு மட்டும் ஆடி கழிச்சு சத்தம் உள்ளதுக்குள்ளதான், அது வரைக்கும் சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க, தொழுகை தொழுகை கத்திட்ட போது எப்படி மௌத்தாகணும், ஏன்னா மனைவியோட சொத்துக்களை பாருங்க, பிள்ளைகளோட விஷயத்துல பாருங்க, எதிர்காலத்தை யார் பார்ப்பாங்கன்னு சொல்லணும். அப்படி சொல்லல, சமுதாயத்தை பார்த்து தொழுகை 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 மௌத்தாகிறாங்க, நரகம் போயிடாதீங்க என்பதற்காக இந்த அதாவது இந்த செய்தியை பார்க்கணும். ரசூலுல்லாஹ் கண்ட உடனேயே அவர் சிரிக்கிறாங்க, வாங்க அபூ ஹுரைரா அழைச்சிட்டு வீட்டுக்கு போறாங்க. அபூ ஹுரைரா அப்ப நினைக்கிறார், ரசூல் சந்தோஷத்தோட போறாங்க, நம்ம ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போறோம். ஆனால் இப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு மனசுல ஓடுது. இப்ப நான் போனா அது ஒரு இன்னும் கொஞ்சம் பேர் அபூ சுபாக்கள் இருக்கிறாங்களே, அவங்களோட நிலைமை என்னன்னு ஓடிக்கிட்டு இருக்கு மனசுல. போன பின்னாலே அங்க வந்து அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள, ரசூலுல்லாஹ் அவர்கள் நிலைமை வேறு, ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள போறாங்க. போன பார்த்தா கோப்பையில ஒரு பால் இருக்கு, எங்கேயாவது கேட்கிறாங்க, நிலைமை பாருங்க, எங்கேயாவது இந்த பால் கேட்கிறாங்க, உங்களுக்கு ஒரு அன்சாரியோட அன்பளிப்பு அப்படியா எடுத்தாச்சு. எடுத்து அபூ ஹுரைரா அபூ சுபா வாசி எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. அபூ ஹுரைராவுக்கு தாங்க முடியவில்லை, நம்ம ஒருத்தருக்கே இந்த பால் போதாது. அவர் சொல்றாரு, ஏண்ட ஒருத்தருக்கே இந்த பால் போதாது, அபூ சுபா வாசி எல்லாம் ரசூலுல்லாஹ் கூட்டி வர சொல்றாங்களே, சொல்லி போட்டு சொல்றாரு, வலாக்கின் லைஸ பின் தாஅத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னா வழிபடுவதை தவிர ஒரு மூமினுக்கு வேறு வழி கிடையாது. பால் கோப்பை நம்மளுக்கு கிடைச்சா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் போயிட்டு வரணும். என்ன மாதிரி நிலைமைன்னு பாருங்க. அவ போறாரு, சுபா வாசிகள் வாங்க ரசூலுல்லாஹ் வர சொன்னாங்க. வந்தாரு, முதலாவதாக அபூ ஹுரைரா கிடைக்கிறது தானே, ரசூலுல்லாஹ் கோப்பை அபூ ஹுரைரா கையில கொடுத்தாங்க, வாங்கிடுங்க. அப்ப அவர் நினைக்கிறாரு, நம்ம இந்த பால் கோப்பையில எது நம்மளுக்கு மீய போகுது நினைக்கிறாரு, எந்த மீய போகுது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்காக கொடுக்குறாரு. குடிக்கிறாங்க, அபூ ஹுரைரா வாங்குறாரு, கொடுக்குறாரு, அபூ ஹுரைரா வாங்குறாரு, கொடுக்குறாரு. இப்படியே போயிட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு கடைசியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பகீது அனா வ அன்த, நானும் நீங்கள் மட்டும்தான் மிஞ்சிக்கிறோம். அது அவங்களுக்கு சந்தோஷமான வார்த்தை, நானும் நீங்களும் மட்டும்தான் மிஞ்சிக்கிறோம். ஆம் யா ரசூலுல்லாஹ், நாங்க ரெண்டு பேரும் தான் மிஞ்சிக்கிறோம், குடிங்க என்றார் ரசூலுல்லாஹ். கடைசி பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ் கடைசி நீங்க குடிங்க என்றார், வீட்டு சொத்தரு நீங்க குடிங்க என்றார். குடித்தே முடியல, குடிங்க அபூ ஹுரைரா, யா ரசூலுல்லாஹ் போதும் என்றார், குடிங்க என்றார். இதற்கு பின்னால் என்ன வைத்திர இடமில்லை, யா ரசூலுல்லாஹ் போதும் என்றார். எஞ்சியதை நபி அவர்கள் கொடுத்தார்கள். அல்லாஹ் ஒரு பரக்கத்தை செய்தான், அந்த பாலில் அல்லாஹ் தஆலா ஒரு பரக்கத்தை செய்தான், நபி அவர்கள் எஞ்சியதை கொடுத்தார்கள். பால் கோப்பைக்கு நடந்த போராட்டம், மனசு ஒரு கல்விக்கு ஒரு பால் கோப்பை நம்மளுக்கு சொட்டு கிடைக்கிற அபூ ஹுரைரா கொண்ட நபி தோழர்கள் இந்த பாடுபட்டுகிறாங்கன்னா நம்ம என்னைக்காவது பாடுபட்டிருக்கோம். பால்காரன் வர லேட் ஆகும், பால் இல்லைன்ற லெவலில் நம்ம இருந்திருக்க மாட்டோம், வர லேட்டுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பால் இல்லைன்ற லெவலில் நம்ம யாரும் என்ன செய்யறாரு, அப்ப நம்ம தவறில்லை, நாங்க எவ்வளவு உலகத்தை அனுபவிக்கிறோம், அதுக்கு நல்லா படைச்சிக்கலாம், நன்றி சொல்றேன், நன்றி கூட இருக்கிறான். அந்த நிலைமைக்கு நம்ம என்ன செய்யற மாறோம். சகோதரர்களே, அடுத்ததாக வந்து இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில நடந்த இன்னொரு சம்பவம் என்னன்னு சொன்னால், ஒரு முறை அபூ பசிதாங்க முடியாம வெளியே வர, இதெல்லாம் எப்ப சொல்றாரு, கொட்டன் ட்ரெஸ் போட்டு சொல்றாரு.
அதான் முக்கியம். அந்த டைம்ல நிறைய பேர் பழைய வாழ்க்கையை மறந்துடுவாங்க. அந்த டைம்ல தான் சொல்றாரு, மக்கள்கிட்ட சொல்றாரு இப்படி எல்லாம் இருந்தேன் இப்படி எல்லாம் இருந்தேன்னு சொல்லி. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வெளியே வராரு. அப்ப கொஞ்சம் பேர் சந்திக்கிறாங்க. யாரு? சுப்பாவா, இவர் இங்களால வராரு, சுப்பாவாசி அங்களால வராங்க. எல்லாரும் ஒண்ணுதான். கண்டோடே மா அக்ரஜக்கியா அபூ ஹுரைரா, என்ன வெளியே வந்துட்டீங்க? ஜூ பசிங்கிறாங்க. பசி காரணமா தான் நம்ம வெளியே வந்தோம், நாங்களும் அதுக்கு தான் வெளியே வந்தோம். எல்லாரும் பள்ளியிலிருந்து வெளியே வர மாட்டாங்க, அதுக்கு தான் நாங்க வெளியே வந்தோம். அப்படி என்ன செய்யறது? சுப்பாவாசிகள் எல்லாம் ஒரு சமுதாயம் தெரிஞ்சுக்க பார்த்தீங்களா? என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் இருக்கும். யார்கிட்ட? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போ. மத்தவங்க பணக்காரனா தான் இருந்தாங்க, ஆனால் நபி அவர்கிட்ட கிடைச்ச ஆறுதல் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க அபூபக்கர் கொடுக்கிறவங்க தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைப்பாட்டு மாதிரி அவங்க இருக்காங்க. எல்லாரும் எங்க போறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன விஷயம், என்ன இந்த டைம்ல வந்தீங்கன்றாங்க. பசியா ரசூலா, பசி தாங்க முடியல. அப்படியா, எல்லாரும் இருக்கீங்களா? நான் உங்களுக்கு 2 ஈச்சப்பழம் தாரேன், 2 ஈச்சப்பழம் தாரேன். அதான் அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஈச்சப்பழம் எடுக்கிறாங்க ரசூலா, எடுத்து 2 ஒவ்வொருத்தரா கொடுக்குறாங்க. 2 ஒவ்வொருத்தருக்கா கொடுக்குறாங்க. எல்லாரும் எடுத்துட்டாங்க. வேகமா எப்படி வேகமா சாப்பிடுவாங்க? சாப்பிடுறாங்க, வேகமா சாப்பிடுறாங்க. அபூ ஹுரைரா ஒன்றை சாப்பிட்டுட்டு ஒன்றை வச்சுக்கிறாங்க, மறைச்சிட்டாங்க. ரசூலா ஏன் மத்த ஒன்று ஒழிச்சுக்க, இதையே ஒழிச்சுக்கிறீங்களா? இல்லையா ரசூலா, எங்க உம்மா பசியா இல்லையா, உம்மாக்காக நான் ஒழிச்சுக்கிறேன். என்ன ஒரு, அதாவது ஒரு தாய் பாசமும் அந்த நேரத்தை அந்த உணவை நான் கற்பனை பண்ணி பாருங்க. என் உம்மா பசியில இருப்பா, அதுக்காக இந்த உணவு ஒழிச்சு. ரசூலா நான் சாப்பிடுங்க, நாங்க இந்த 2 தாரன்னு சொன்னாங்க. சாப்பிடுங்க, இந்த 2 தாங்கன்னு கேட்கல. பாத்தீங்களா, அதாங்க அவரா கேட்கலையே, 1 பிரிச்சுட்டு வந்தது 2 ஆக்கும். அப்பக்கு வேற உமக்கு வேற கேட்கல. அது அவர்களுக்கே உள்ள ஒரு சிறப்பு சகோதரர்கள். அதாவது 2 நம்ம உண்டை வச்சுக்கிட்டு மத்த உண்டை உமா கொடுப்பாங்க. ரசூலா சொல்றாங்க, இன்னும் 2 தாங்க சாப்பிடுங்க. சாப்பிடுறாங்க. அவ்வளவுக்கு தாயோட என்ன செஞ்சாங்க? காபிலாகிறாங்க. காபிலாத்தோட உமா இருக்கிறாங்க. அவ்வளவுக்கு இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேசமாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாயோடு நேசமாக இருந்ததற்கு ஒரு செய்தியை பாருங்கள். ரசூலுல்லாஹோட நேசமாக இருந்ததுக்கு அது ஒரு ஆதாரம். தாயை இஸ்லாத்துக்கு கூப்பிட்டு பார்க்கறாங்க, வரல, விட்டுட்டாங்க. அபூ ஹுரைரா அதை பத்தி எல்லாம் பேசல, விட்டுட்டாங்க. ஆனா ஒரு முறை அபூ ஹுரைரா மக்கள் எல்லாம் பார்த்து சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், மா கலக்கல்லாஹு முஃமினன் யஸ்மஉ பி இல்லா ஹப்பனி. இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்த எந்த முஃமின்களாக இருந்தாலும் என்னை பற்றி கேள்விப்பட்டால் என்னை விரும்பித்தான் ஆகுவார்கள். என்னை பற்றி கேள்விப்பட்டால் என்னை விரும்பி, பெருமையா சொல்லல, ரசூலுல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்றாரு, என்னை விரும்பித்தான் ஆகுவார்கள் சொல்லிட்டு சொல்றாரு. அபூ ஹுரைரா அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் கேட்கிறாங்க, கேளுங்க. எனது உம்மா முஸ்லிக்காவாக இருந்தார், ஒரு காபிரான பெண்ணாக இருந்தார். நான் ஒரு இஸ்லாத்துக்கு அழைச்சிக்கிட்டு இருந்தேன், அவன் மறந்துக்கிட்டு இருந்தா, அதான் நான் விட்டுட்டேன். ஒரு நாள் போய் நான் இஸ்லாத்துக்கு அழைத்தேன். ரசூலுல்லாஹ் விஷயத்தை வெறுப்பான ஒரு வார்த்தையை சொன்னார். தாய் ரசூலுல்லாஹ் பத்தி மோசமா ஏசுற மாதிரி ஒரு வசனத்தை சொன்னார். என்ன அடக்கம், எல்லாம் அடக்க முடியாது. ரசூலுல்லாஹ் பத்தி பேசிட்டாங்க, அடக்கம் ஓடி அழுதுகிட்டு ரசூலுல்லாஹ் ஓடிச்சாங்க. ஓடி உம்மா இப்படி பேசிட்டாங்க, உம்மாட்ட ஒன்றும் சொல்லல. ரசூலுல்லாஹ் உம்மா இப்படி பேசிட்டாங்க, உம்மா இஸ்லாத்துக்கு ஒரு துஆ கேளுங்க ரசூலுல்லாஹ். தாய் இஸ்லாத்துக்கு ஒருவருக்கு துஆ கேளுங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் மஹதி உம்மா அபீ ஹுரைரா, யா அல்லாஹ் அபீ ஹுரைரா தாய்க்கு இஸ்லாத்தை கொடுப்பாயாக, நேர்வழி காட்டுவாயாக. ஒரு ஓடி வாராரு உம்மாட்ட சொல்றதுக்கு. ரசூலுல்லாஹ் அப்படி துஆ கேட்டாங்க, நீ என்னைக்கா ஒரு நாள் இஸ்லாத்துக்கு வருவீங்க என்று சொல்றதுக்காக வேண்டி ஓடி வராரு தாய்கிட்ட சொல்வதற்காக. வந்தா அவ இருக்கிற வீடு பூட்டி இருக்கு. வீட்டுக்குள்ள தண்ணி சத்தம் கேட்குது. கதவை தட்டுறாரு. கதவை தட்டுற திறக்கல. அபூ ஹுரைரா கொஞ்சம் நில்லு என்றான். பின்னால கதவை திறந்தா தாய் முதலா சொன்னா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நான் அல்லாஹ்வை வணக்கத்துக்குரிய நாயகமாகவும் அவருடைய தூதரை தூதராகவும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அன்றைக்கு போல அபூ ஹுரைரா சந்தோஷம் இல்லை, தாயோட பேசல, மறுபடியும் ஓடினார் ரசூலுல்லாஹ். முதலில் நான் கவலையோடு ஓடினேன், பின்னர் ஆனந்தத்தோடு ஓடினேன் சொல்றார். முதலாவது நான் கவலையோடு ஓடினேன், பின்னர் ஆனந்தத்தோடு ஓடினேன். ஓடி போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க, என்னை வேண்ட உம்மாவை இந்த உலக மக்கள் எல்லாம் விரும்பணும், அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கையேந்தி அல்லாஹும்ம ஹப்பிப் உபைதக ஹாதா வ உம்மஹு இலா இபாதிகல் முஃமினீன் வ ஹப்பிப் இலைஹிமா. யா அல்லாஹ் இந்த தாயையும் இந்த அபூ ஹுரைராவையும் உலக முஸ்லிம்களுக்கு விருப்பமான மக்களாக ஆக்கு, அவர்கள் உலக முஸ்லிம்களை விரும்பக்கூடியவர்கள் ஆக்கு நபிகள் பிரார்த்தித்தார்கள். எனவே யார் இந்த உலகத்தில் மூமினாக வந்தாலும் என்னை விரும்புவார்கள்.
என்னை விரும்புவார்கள் அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். அவன் தாயிட விஷயத்துல எந்த மாதிரி நடந்தியன்னு பாருங்க. அதனால அவர் ஹஜ்ஜே செய்யல, உம்மாவுக்கு அவர்கள் ஹஜ்ஜே செய்யல. சகோதரர்களே, ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ ஹுரைரா கூப்பிடுறாங்க, பொறுப்பெடுக்கிறீங்களா, ஒரு பொறுப்புல இருக்கிறீங்களான்னு இருக்கிறாங்க. எனக்கு வானாண்டாரு. நல்ல என்னை விட சிறப்பான பொறுப்புள்ளவர்களுக்கு கொடுங்கன்றாங்க. அவர் கேட்கிறாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பொறுப்புல இருந்திருக்காரு, உங்களுக்கே பொறுப்புல இருக்கலாம்னு கேட்கிறாரு. அபூ ஹுரைரா சொன்னார், யூசுப் நபியும், அவர் நபி, இப்னு நபியின், நபியுடைய மகன், வப்னு நபியின், இன்னொரு நபியுடைய மகன். வான அபூ ஹுரைரா, நான் அபூ ஹுரைரா இப்னு உமைமா, உமைமாவுடைய மகன். நான் நபி அல்ல, நான் யூசுப் அல்ல, நான் உமைமாவுடைய மகன். என்ன வசனம் அது? அது யூசுப் நபி, நான் அபூ ஹுரைரா, என்னையும் அங்கே ஒப்பிட வேண்டாம் என்று சொல்லி யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். சகோதரர்களே, இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை ஒருவர் வந்து வாகனத்தை போயிட்டு ஒட்டகத்தை போயிட்டு இருக்காரு. ஒரு கூடாரத்திலிருந்து அல்லாஹு அக்பர் என்ற ஒரு சவுண்ட் கேட்குது. அவசரமா கிட்ட போறாரு. அத அபூ ஹுரைரா, என்ன நீங்க இந்த டைம்ல இப்படி சொல்றீங்க? நஸஅத்து யதீமன், அனாதையாக வளர்ந்தேன். தண்ணீர் நல்லதியா சகோதரர்களே, தன் அனாதையாக வளர்ந்தேன். வஹாஜத்து மிஸ்கீனன், மிஸ்கீனாக ஹிஜ்ரத் செய்தேன். வகுந்து அஜீரன் லிப்னதி கஸ்வான் பின்த் ஆமி பத்ரி, வைத்து பசியை தீர்த்துக் கொள்வதற்காக கஸ்வானுடைய மகளுக்கு வேலைக்காரனாக இருந்தேன். கஸ்வானுடைய மகளுக்கு வேலைக்காரனாக இருந்தேன். வஅகபத் ரிஜ்லி, என் கால் நிற்க வேண்டும் என்பதற்காக வேலைக்காரனாக நான் இருந்தேன். அகதூபி இதா ரகிபு, பிரயாணம் போக்குல நான் தான் ஓட்டிக் கொண்டு செல்வேன். வஹ்தஜிபு இதா நஸலு, அவர்கள் இறங்கினால் அவர்களுக்காக நான் தான் விறகுகளை கொண்டு வந்து தருவேன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅல தீன கவாமன், அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்துவதற்கு எனக்கு மார்க்கத்தை தந்தான். வ அபா ஹுரைரா இமாமன், அபூ ஹுரைராவை இமாமாக ஆக்கினான். பஅதன் கான அஜீரன் இப்னதி கஸ்வான் அலா ஷர்ஐ பத்ரி, வைத்து பசியை தீர்த்துக் கொள்ள இப்னதி கஸ்வானிடத்தில் வேலைக்காரனாக இருந்தான். அதுக்காக நான் அதுக்காக நான் அல்லாஹ் அக்பர் சொன்னேன்னு சொல்றாரு, சொல்லி கூட சொல்றாரு. அந்த இப்னதி கஸ்வான் தான் எனது மனைவி. பிற்காலத்தில் வந்துட்டாரு, பிறகு கல்யாணம் முடிக்கிறாரு. அபூ ஹுரைரா சொல்றாரு, எனது மனைவி வேலைக்காரியாக இருந்தனோ வேலைக்காரனாக இருந்தனோ அதான் எனது மனைவி ஆகிட்டாரு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாரு. அதுக்காக நைட்ல இருந்து அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி எழுது தொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கேட்கிறாரு. சகோதரர்களே, ஒரு மௌத்தாகிற நேரம், இது கடைசி விஷயம். மௌத்தாகிற நேரம், இவரோடு மிக தொடர்பு இருந்தவர் மர்வான் கவர்னர். அவர் வாரார். கவர்னர் வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உச்சம் வேதனையோட மரண படுக்கையில் இருக்கிறார். அவர் வந்து சொல்றாரு, ஷஃபாக் அல்லாஹு யா அபூ ஹுரைரா, அபூ ஹுரைராவே, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா எனது குணத்தை தரட்டும், சுகமாக்கட்டும். தக்கன் அபூ ஹுரைரா, அல்லாஹ் பைன்னி வஹிப்புலிகா வஹிப்புலிகானி, யா அல்லாஹ், இவர் சொன்னது போல நான் உன்னிடத்தில் வர விரும்புகிறேன், என்னை நீ விரும்புவாயாக. அவர்கள் அதாவது ஷஃபாக் அல்லாஹ், உங்களை அல்லாஹ் குணமாக்கட்டும். இல்லை, யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் வர விரும்புகிறேன், என்னை நீ விரும்புவாயாக. மர்வான் சொல்லிட்டு கொஞ்சம் தான் வெளியே போட அபூ ஹுரைரா சொல்லிட்டு கொஞ்சம் தான் வெளியே போயிருப்பாரு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மரணித்திருந்தார். நிறைய மனைவிமாருக்கு அவர் தான் தொழித்தார். ரசூலுல்லாஹ் நிறைய மனைவிமார்களுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தொழித்தார். மர்வான் கடைசி சம்பவத்தை கண்டறிந்தார். ஷஃபாக் அல்லாஹ், அல்லாஹ் உன் நோயை குணப்படுத்துவாராக. அல்லாஹும்ம இன்னி உஹிப்புலிகாக ஃபஅஹிப்ப லிகாயி, யா அல்லாஹ், உன்னை நான் உன்னிடத்தில் வருவதை சந்திப்பை விரும்புகிறேன், என்ன சந்திப்பை நீ விரும்புவாயாக என்று சொல்றார். அப்ப என்ன கவனிக்கிறோம் என்றால் சகோதரர்களே, இவரது வாழ்க்கையில நம்மளுக்கு கிடைக்கிற பிரயோஜனம் என்ன தெரியுமா? மார்க்க அறிவை படித்துக் கொள்ள வேண்டியது. நம்ம மார்க்க அறிவை படித்துக் கொள்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணணும், எந்த அளவுக்கு ஒரு முக்கியம் பெருசான இன்னைக்கு வந்து பள்ளிக்கு வந்துதான் மார்க்க படிக்கிறவங்கலாம் இல்லை. வீட்டில் இருந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல படிக்கலாம், ரிமோட்ல படிக்கலாம், வீட்டில இருந்து படிக்கலாம். சாதாரண ஒரு டிவியை வச்சுக்கிட்டு மார்க்க படிக்கலாம், ஒரு சீடியை வச்சுக்கிட்டு படிக்கலாம், ஒரு புகாரை எடுத்து படிக்கலாம். வசதி அந்த சகோதரர்கள் தங்களோட வீட்டில் புகாரி முஸ்லிம் திருநீரை வாங்கி போடுங்க, தமிழ்ல படிக்கின்ற புலக படிக்கின்ற மனைவி படிக்கின்ற அடிக்காட்டியாவது டிவியோட புகாரி இருந்துட்டாவது இருக்கும், அடிக்காட்டியாவது டிவியோட எங்கள்கிட்ட புகாரி இருந்து சென்றாவது இருக்கும். அப்படி ஒரு நம்மளுக்கு நிலைமை வந்து என்று சொன்னால்தான் எங்களோட வாழ்க்கையில மாற்றம் வரும். அபூ ஹுரைரா கூட நம்மளால் வர முடியாது, நபி தோழர்களுக்கு வர முடியவில்லை. ஆனால் நம்ம அபூ ஹுரைரா கொஞ்சம் அளவுக்காவது படிக்கக்கூடிய நிலை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தரல வேண்டும். ஆதமா ஐந்தி வல் அன்பு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். சில அறிவிப்புகள் சொன்னாங்க இங்க